ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நமக்கு ஜெபிக்கலாமா? ஜெபம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே எங்களை உம்மை கடந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பி, உம்முடைய சமாதானத்தின் ஆவியினால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி தந்து ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசுவாச குடும்பங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சபையில் உள்ள மூப்பர்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, செய்கிற காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே கையின் பிரயாசங்களை நீர் வாய்க்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பல்லிக்கு பெருகட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் போக்கையும் எங்கள் வரத்தையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு, வருத்தத்தோடு, போராட்டத்தோடு, நிந்தையோடு, கடன் பாரத்தோடு ஆண்டவரே அப்பா இந்த ஹல்லேலூயா ஜெபத்தை ஹல்லேலூயா கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்து அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஒரு வசனத்தை ஹல்லேலூயா ஒரு வசனத்தை நமக்கு வாசிக்கலாம். எகெஸ்கேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஹல்லேலூயா 37ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அதிகாலை வேளையில் நம்மளோடு சொல்லுகிறார். தீர்க்கதரிசியாகிய எகெஸ்கேல் என்று சொல்லுகிற தேவ மனுஷனே, ஹல்லேலூயா, கர்த்தர் அவருடைய ஆத்துமாவில் நடத்தி எலும்புகள் நிறைந்திருக்கிற பள்ளத்தாக்கில் கொண்டு போய் அந்த எலும்புகளை சுற்றி நடக்க வைத்தார்கள். ஹல்லேலூயா. அதிகாலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வாழ்க்கையில் எந்த இடத்தில் எலும்புகளை போல சோர்ந்து வேதனை அடைந்து நான் இனி உயிர் பிழைச்சு வாழுமா, என் குடும்பம் தப்பிச்சு வெளிவர முடியுமா, என் எதிர்காலம் கட்ட முடியுமா, நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்ற நோக்கத்தோடு, மனக்கவலையோடு, பிரயாசத்தோடு, வேதனையோடு, கடுத்த பாரத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியின் மேல் தேவனுடைய ஆத்துமாவினை கொடுத்து அபிஷேகத்தை கட்டளையிட்டு தேவன் எலும்புகளுடைய பள்ளத்தாக்கில் கிடக்கிற எலும்புகளை சுற்றி வர பண்ணினார். ஹல்லேலூயா. எதனாலே எலும்புகளை சுற்றி வர தேவன் ஊழியக்காரனை அனுமதிச்சது? அடுத்த வசனப்படி, இதோ பள்ளத்தாக்கின் வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாயிருந்தது. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் தாக்கப்பட்டு கிடக்கிற எலும்புகள் மிகவும் உலர்ந்ததாயிருந்தது.
அது எதுவுமே இல்ல. இனி உயிர் புலர்ச்சி வருகிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் இல்ல. அந்த குடும்பம், அந்த ஊழியம், அந்த தேவைகள், அந்த நபருடைய வாழ்க்கை இனி ஒரு முன்னேற்றம் நடக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பையும் இல்லா என்று ஃபைனல் ஸ்டேஜ் ஆகி டாக்டர் சொல்லும், இனி இந்த நபருடைய காரியத்தில் இனி எந்த விதமான காரியமும் இல்லை, நீங்கள் திருப்பி வீட்டுக்கு கொண்டு போயிடுங்கள். அல்லேலூயா, இவ்வளவுதான், லாஸ்ட் முடிந்து நீங்க வீட்டில் வச்சு பாருங்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் எகெஸ்கேல் தீர்க்கதரிசி இந்த எலும்புகளை சுற்றி பார்த்த போது அல்லேலூயா ரொம்ப மோசம் கண்டிஷனில் அது போயிடுச்சு. இனி அதை திருப்பி வருகிறதுக்கோ எழும்பி பிரகாசிக்கிறதுக்கோ, இனி அந்த குடும்பம் எழும்பி பிரகாசிக்கிறதுக்கோ, இனி அந்த நபருடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகிறதுக்கோ, உண்மையான ஒரு சாட்சி வெளிப்படுகிறதுக்கோ எந்த விதமான வாய்ப்பையும் இல்லாத அளவுக்கு அது உழைந்து போனது. உலர்ந்து போயிட்டேன். அல்லேலூயா. சீக்கிரம்படி. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஆமென். மனுபுத்திரரே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரசிடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரசிடவே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. மனுபுத்திரரே, இந்த எலும்புகள் உயிர் பிழைக்குமா? ஹல்லேலூயா. இந்த குடும்பம் இனி தப்பிக்குமா? இந்த சகோதரன் இனி விடுவிக்கப்படுமா? இந்த ஊழியருடைய குடும்பம் இனி நல்லபடியா வருமா? இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் இனி நல்லாகுமா? அன்பு தகப்பனே, தாயாரே, உன்னை பார்த்து உன் குடும்பத்தை பார்த்து பிசாசுக்கள் கேட்கிற கேள்வி இதுதான். அநேக நபர்கள் கேட்கிற கேள்வி இதுதான். இதுக்கப்புறம் உன்னால முன்னேறி போக முடியுமா? இதுக்கப்புறம் உன்னாலே தப்பிச்சு வெளிவர முடியுமா? நீ ஜெபிச்சால் உன்னால எழும்பி வர முடியுமா? நீ இத்தனை காலம் ஆயிடுச்சு, இப்படித்தானே படுத்து கிடக்கிறது, இனி உன் குடும்பத்துக்கு ஒரு மாற்றம் வருமா என்று கேட்கிறவங்கள முன்னாடி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிர் பிழைக்க போகிறார். எகெஸ்கேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், தீர்க்கதரிசியே, ஹல்லேலூயா, இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ரீகாபாஷா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் குடும்பம் எந்த அளவுக்கு இருந்தால், உன் பிள்ளைகள் எந்த அளவுக்கு இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஓய்வு நாள், ஓ glory Jesus, ஓய்வு நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலை வேளையில் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் குடும்பம் உயிர் பிழைச்சு வாழ போகிறார். கர்த்தர் உன் குடும்பத்தை தூக்கி எடுக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் வந்த சோர்வுகள், துக்கங்கள் சந்தோஷமாய் மாற போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா உலைந்து போன அனுபவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தரே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். உயிரடையுமா என்று கேட்டார். அதுக்கு நான் அது தெரியும் வேதம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவரே, நீரே அதறியும், இந்த எலும்புகள் உயிர் பிழைக்குமா என்று தீர்க்கதரிசி தேவனை பார்த்து கேட்கும் போது, ஹல்லேலூயா, தேவன் தீர்க்கதரிசி எடுத்து கேட்கும் போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவரே, நீர் அது அறியும்.
உம்மாலே கூடாத எந்த காரியமும் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த வேதனையோடு, எந்த பாரத்தோடு, எந்த கசப்போடு இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அறியாமல், கர்த்தருக்கு தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த வேதனையும் வராது, எந்த சோர்வும் வராது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 7வது வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் பாருங்களா, தீர்க்கதரிசியின் எடுத்து தேவன் கட்டளையிட்டபடி தீர்க்கதரிசியின் எடுத்து தேவன் சொன்னார்கள். அல்லேலூயா. தீர்க்கதரிசியே சீக்கிரமாய், அல்லேலூயா, உலைந்திருக்கிறா, உடைந்திருக்கிறா, இழந்திருக்கிறா, தகர்ந்திருக்கிறா இந்த குடும்பங்களை பார்த்து, இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் போறே. அல்லேலூயா. நீ விசுவாசமாய் நீ தீர்க்க தரிசனம் போறே. இந்த எலும்புகளை நான் உயிர் பிழைக்க போகிறார், உயிர் பிழைக்க வைக்க போகிறார், எழும்பி கொண்டு வர போகிறார். இந்த எலும்புகளுக்கு நான் ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறார். இந்த குடும்பங்களை நான் தூக்கி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி உடனே சீக்கிரப்படி, நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. பாருங்களா, தகர்ந்து கிடக்கிற இந்த சிச்சுவேஷனை பார்த்து, உடைந்திருக்கிற இந்த சிச்சுவேஷனை பார்த்து, அந்த எலும்புகளை குறித்து ஒரு வார்த்தை வேதம் சொல்லுது, உலந்தலியா, உலந்திருக்கிற அவஸ்தா. இனி எதுவுமே இல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இனி இதிலிருந்து ஜீவன் உண்டாகிறதுக்கு எந்த வாய்ப்பையும் இல்ல. இனி இந்த குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகிறதுக்கு எந்த வாய்ப்பையும் இல்ல. இனி இந்த பிள்ளை பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இல்ல. இனி இந்த சகோதரன் பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இல்ல. இனி இந்த பிள்ளையுடைய கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பையும் இல்ல. இந்த பிள்ளை இப்படித்தான் போவார், இந்த குடும்பம் இப்படிதான் போவார். ஆனா இனி எந்த விதத்திலும் ஒரு வித்தியாசம் வராது. இவ்வளோ தான் முடிஞ்சு, இந்த சபையும் இனி உயிர் பிழைக்காது. அப்படிதான் இருக்க போகிறார். உடனே தீர்க்கதரிசி எழும்பி தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சு. பாருங்களா, எந்த இடத்தில் தோற்றந்து சத்ரு உன்னை நோக்கி சவால் விடுகிறியோ அங்கத்தான் தீர்க்கதரிசி முகாந்தரமாய் உன் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் உண்டு பண்ணி விடுவார். ஹல்லேலூயா. அதனால சொல்லுகிறது, இந்த நாட்களில் மகனே, மகளே, எந்த சோர்வுகள் உனக்கு வந்தாலும், எந்த பிரயாசங்கள் உனக்கு வந்தாலும், கர்த்தர் உனக்காக தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி உன்னுடைய நிலைமைக்கு ஒரு மாற்றம் வருத்துகிறதுக்கு விரும்புகிறார். விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பார்கள். ஹல்லேலூயா. விசுவசிக்கிறவன் செழிப்பார், விசுவசிக்கிறவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். அதனுடைய அடுத்த வசனம் வாசிக்கிறீங்களா? ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. தீர்க்க தரிசனம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே தீர்க்க தரிசனத்தினுடைய பவரினாலே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாக்கி ஒவ்வொரு எலும்பும், ஒவ்வொரு, பாருங்களா, தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அசைவு அந்த எலும்புகளில் உண்டாய் என்று வேதம் சொல்லுகிறார். அதான் சொல்லுகிறது, நீ எந்த அளவுக்கு சோர்ந்திருந்தாலும், உன் குடும்பம் எந்த அளவுக்கு அழிவுக்கு நேராய் போனாலும், கர்த்தர் உனக்காக அனுப்புகிற தீர்க்கதரிசி முகாந்தரமாய் உன்னுடைய சிச்சுவேஷனில், உன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமைக்கு ஒரு அசைவு உண்டாகிறதுக்கு தேவன் உண்மையாயிருக்கிறார். அதான் சொல்லுகிறது, உனக்காக தேவன் அனுப்புகிற தம்முடைய தீர்க்கதரிசிகள் முகாந்தரமாய் உன்னுடைய லைஃபில் ஒரு அசைவை உண்டாக்கி விடுவார். இதுவரை நீ காணாத ஒரு அசைவு. பள்ளத்தாக்கில் கிடக்கிற இந்த எலும்புகள் ஒரு காலத்திலும் உயிர் பிழைச்சு வர முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்த இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த போதே இந்த எலும்புகளில் ஒரு அசைவுண்டாயிற்று. நான் இந்த அதிகாலை வேளையில் ஓய்வு நாளில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அல்லது குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார்,
நீங்கள் இருக்கிற இடத்தில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய பிள்ளைகளில், உங்களுடைய தேவைகளில் ஒரு அசைவு தீர்க்க தரிசனம் முகாந்தரமாய் இந்த நாட்களில் வெளிப்பட போகிறார். விசுவசிக்கிறவங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? அன்பு தேவனுடைய பிள்ளையே, தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது அது சாதாரணமான விஷயம் அல்ல. அது உரைக்க ஆரம்பிக்கும் போது உன் லைஃபில் ஒரு அசைவு உண்டாகும். அதான் சொல்லுகிறது, நீ அதை அசால்ட்டாய் நிறைக்காமல் தீர்க்கதரிசி எகெஸ்கேல் தீர்க்க தரிசனத்தை உரைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த இடத்தில், அந்த எலும்புகளில், அந்த சூழ்நிலையில் ஒரு அசைவு உண்டாய். ஹல்லேலூயா! நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டியாலும், நீ எப்படிப்பட்ட சோர்வில் மாட்டியாலும், அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைச்சு கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த எலும்புகளில் ஒரு அசைவு உண்டாக இந்த வேதம் சொல்லுகிறார். எதுக்காக அந்த அசைவு உண்டாகிறது? அந்த அசைவு உண்டானாலே நீ தப்பி சென்றதான் அர்த்தம். ஹல்லேலூயா! உன் லைஃப் எழும்பியதுதான் அர்த்தம். அடுத்த வசனம் படி. ஹல்லேலூயா! அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு பாருங்களா, தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அல்லேலூயா! ஒரு பிரயோசனம் இல்லாத எலும்புகள், அங்கெங்கேயாய் மாறி கிடந்த எலும்புகள் தங்களோடு கூட இணைய ஆரம்பிச்சார்கள். ஹல்லேலூயா! தீர்க்க தரிசனம் உரைக்க அந்த எலும்புகளை குறித்துள்ள தேவனுடைய திட்டம் நிறைவேற ஆரம்பிச்சு. தீர்க்க தரிசனம் உரைக்க அந்த எலும்புகளில் ஒரு அசைவு உண்டாயிற்று. அந்த எலும்புகள் தம்மில் சேர ஆரம்பிச்சு. சீக்கிரம் படிங்களா. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. தீர்க்க தரிசனம் உரசி தீர்க்கதரிசி செயல்பட்டு கொண்டிருக்கும் போது ஒன்றாமது அசைவுண்டாய், இரண்டாமது எலும்புகளோடு இணைந்து வர ஆரம்பிச்சு ஐக்கியம் உருவாக ஆரம்பிச்சு, அல்லது மூணாமது அதில் மாம்சம் உருவாய் எந்த இடத்தில் தம்மில் சேர ஆரம்பிக்குமோ, எந்த இடத்தில் தீர்க்க தரிசனம் உரைசப்படுமோ அந்த இடத்தில் ஒரு ஐக்கியம் உண்டாகும். அந்த ஐக்கியம் உண்டாகும் போது அந்த இடத்தில் ஒரு பொழப்பு எழுப்புதல் உண்டாகும், ஒரு எழுப்புதல் உண்டாகும். அந்த எலும்புகள் இணைய ஆரம்பிச்ச போது அதில் மாம்சம் பிடிக்கப்பட்டது. சீக்கிரப்படி. அல்லேலூயா! மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு. உலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்க இவர்கள் மேல் ஊது என்கிறார். இவைகளுடைய மேல் தீர்க்கதரிசி ஊத ஆரம்பிச்சு ராகாமா ஷகரா தனாமாசி அல்கமா ரியந்தனசி ஆதனா வாயிலிருந்து வருகிற அதிகாரத்தை தீர்க்கதரிசி ஆவி கேட்டபடி செயல்பட ஆரம்பிச்ச போது அநேக நாடுகளாய் எலும்புகளின் பள்ளத்தாக்கில் கிடந்த அஸ்தலியா பள்ளத்தாக்கில் கிடந்த எலும்புகள் அது உயிர் பிழைக்க ஆரம்பிச்சு, அது அக்கரியாய் எழும்ப ஆரம்பிச்சு. சகோதரா, சகோதரி, தகப்பனே, ஊழியர்களே, தினங்களில் தீர்க்கதரிசியே உன் வாழ்க்கையில் நீ செயல்படுத்தியால் தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்படும் போது உன்னுடைய எதிர்காலம் கட்டப்படும், நீ மேன்மையாய் மாறும். அதனாலே ஆகும் 5 வித ஊழியங்களை கொடுத்துட்டு அல்லேலூயா சபையில் 2ஆம் ஸ்தானம் தீர்க்கதரிசிக்கு கட்டளையிட்டு, காரணம் சபையுடைய எழுப்புதலுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு அநேகரை தூக்கி எழுப்பி கொண்டு வருகிறதுக்கு தீர்க்கதரிசியை கர்த்தர் உபயோகம் பண்ணுவார். அல்லேலூயா எலும்புகளின் பள்ளத்தாக்கில் கிடந்த இந்த எலும்புகள் உயிர் பிழைச்சு வாழுகிறதுக்கும் ராணுவமாய் எழும்புகிறதுக்கும் காரணமாய் மாறியது தீர்க்கதரிசி ஆத்துமாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அங்கே உயிர் பிழைக்க ஆரம்பித்தார்கள். சிகரப்படி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவர்கள் மேல் ஊது என்கிறார், என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே
நான் தீர்க்க தரிசனம் உரைச்சு அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க பாருங்களா. தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்க ஆவியானவர் அந்த எலும்புகளுக்குள்ளாடி ஆவியானவர் கிரிய பண்ண ஆரம்பிச்சு. உன்னுடைய வாழ்க்கை எந்த இடத்தில் சோர்ந்திருந்தாலும் ஏரியாவை பார்த்து எப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்குமோ அந்த இடத்தில் ஆவியானவர் கிரிய பண்ணி ஒரு அசைவை உண்டாகும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு சோர்வாயிருக்கட்டும், எவ்வளவு போராட்டமாயிருக்கட்டும், எவ்வளவு வேதனையாயிருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனைகளாயிருக்கட்டும், இனி ஒரு காலத்திலும் நீ வெளிவர முடியாது என்று சொல்லி பிசாசுனோடு சவால் விடட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே நீ உயிர் பிழைத்து வாழும். உன் குடும்பம் எழுப்பும், உன் பிள்ளைகள் எழுப்பும், உன்னுடைய குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகும், உன்னுடைய சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். தீர்க்க தரிசனம் உரைக்க அந்த எலும்புகளில் பரிசுத்த ஆவியானவர் கிரிய பண்ண ஆரம்பிக்கும். அது புஷ்டி உள்ளதாய் மாறும், அது செழிப்புள்ளதாய் மாறும், அந்த இடம் செழிப்பாய் மாறும், அந்த இடம் ரீகாமா ஷகர. அடுத்த வசனம் படி. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் அவர்கள் மேல் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி ஆமென் காலூன்றி பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாய் இருந்தார்கள். ஆமென் ஹல்லேலூயா. அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் உரைக்கத்தான் நீ ஒரு மகா சேனையாய் மாறும். உன் குடும்பம் எழும்பி பிரகாசிக்கும், உன் பிசினஸில் செழிப்புண்டாகும், உன் சபையில் செழிப்புண்டாகும், உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் எதிர்காலம் கட்டப்படும். அதனாலே கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்திய தீர்க்கதரிசியே, நீ எந்த அளவுக்கு பிரயோசனப்படுத்துறியோ அதனுசரித்து உன்னை வாழ்க்கை ஒரு ராணுவமாய் நீ எழும்பும். நீ எழும்பி பிரகாசிக்கும். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்னிநாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. ஹல்லேலூயா. அதிகாலை வேளை எல்லாரும் சமண்டை கொண்டிருங்கள். ஓய்வு நாள் பரிசுத்த நாளில் கர்த்தர் நமக்காக நடக்கிறது. ஹல்லேலூயா. ஓய்வு நாள் ஆராதனை, சபை ஆராதனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மையாய் மாறட்ட சபையில் ஹல்லேலூயா உழைந்திருக்கிற அஸ்திகம் எலும்புகள் ஆத்துமாவினாலே தீர்க்க தரிசனத்தினாலே இன்றைக்கு பகல் வேளையில் எழும்பி வருகிறதுக்காக ஒரு ராணுவமாய் எழும்புகிறதுக்காக ஹல்லேலூயா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஒரு ராணுவமாய் எழும்பி வருகிறதுக்காக, ஒரு சேனையாய் எழும்பி வருகிறதுக்காக, குடும்பங்களுடைய சோர்வுகள் மாறுகிறதுக்காக தீர்க்க தரிசனம் உரைக்க குடும்பங்களில் மேன்மை உண்டாகும், அற்புதம் நடக்கும், இழந்துட்டது திருப்பி வரும், குடும்ப ஐக்கியத்தில் மாற்றம் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், சபையில் மாற்றங்கள் நடக்கும், சபை எழும்பி பிரகாசிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, எதிர்த்திட்டங்கள் உடைந்து மாறும், அசுத்த வல்லமைகள் முறியடிக்கப்படும், தேசங்கள் விடுவிக்கப்படும், மந்திரவாதங்கள் உடையும், பின்னி சூன்ய கட்டுகள் உடையும், அந்தகார வல்லமைகள் முறியடிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சத்துரு உருவாக்குற எல்லா தந்திரங்களை குடும்பங்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால் வேதனையோடு பாரப்படுகிற சகோதரங்கள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே. கைகளுடைய பாரம், கைகாலிகளுடைய பாரம், கேன்சர் வியாதிகள், கட்டிகள்,
ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். எல்லா தடசங்களும் மாறட்டும். எந்த அளவுக்கு எலும்புகளாய் இனி எழும்ப முடியாதென்று சொல்லி பாரப்படுகிறியோ அந்த இடத்தில் ஒரு இராணுவமாய் எழும்பி வைக்க போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பம் ஒருபோதும் இழந்துடாது. ஆவியானவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் இழந்துட்ட நாளுகள் திருப்பி வரும். உன் சபையில் இழந்துட்ட நாளுகள் திருப்பி வரும். கர்த்தர் உன்னை ஒரு இராணுவமாய் எழுப்பி நிறுத்த போகிறார். தீர்க்க தரிசனம் உரைக்க நீ ஒரு இராணுவமாய் எழும்ப போகிறார். நீ எழுப்பி பிரகாசிக்க போகிறார். உன் குடும்பம் மேன்மையாகி மாறும். உன் தலைமுறைகள் மேன்மையாகி மாறும். ஜெபிச்சு ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மேன்மைக்கு மேல் மேன்மையாய், சமாதானத்துக்கு மேல் சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹெவன்லி கிரேஸ் வாய்ஸ் ஊழியங்களுடைய சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. God bless you.